போன வீடியோவில் இது எப்படி புதுசாக ஒரு டாக்குமெண்ட் உருவாக்குறது எப்படி சேவ் பண்ணுறது எப்படி இல்லை அதே ஒரு ஃபைலுக்கு வேறு ஒரு பேர் கொடுத்து சேவ் போய் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பாஸ்வேர்டு எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துட்டு அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம். அடுத்த சப்மெனுவை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த 45 இந்த தான் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன், சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ டபுள் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேட்குது, இப்படி கொடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனாக்க அதே பழைய மாதிரியே தான். இதில் போய் சேவ் ஆஸ் கொடுங்க, இதை வந்து வந்துடும். இப்போ இந்த டூல்ஸில் போய் செக்யூரிட்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து இதை காட்டும், பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோமோ அதை காட்டும். அது வந்து பேக் ஸ்பேஸை வச்சு டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு வந்து பேர் வந்து நான் வந்து எஸ்எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நான் வந்து எஸ்எஸ்ன்னு கொடுத்து இதை இந்த டாக்குமெண்ட்லேயே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். இது வந்து பார்த்துங்க, இது வந்து 4 5 கடைசியில் 45 இருக்கு. அந்த ஃபைல் வந்து தான் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணது. இப்போ இதே பாஸ்வேர்டு இல்லாமல் இப்போ ஓப்பன் ஆகும் பாருங்கள். க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த எஸ்எஸ்ன்னு கொடுத்து பதிவு பண்ணியிருந்தேன், சேவ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது. இப்போ தான் டபுள் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா? இப்போ பாஸ்வேர்டு இல்லாமையே வந்துருச்சு. இது மாதிரி தான் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறது. இப்போ நம்ம இதில் அடுத்தது வந்து இது வந்து இருக்கட்டும், இந்த ஃபைல் வந்து வேண்டாம். இப்போ நான் இன்னொரு ஃபைல் ஒன்று சும்மா கொஞ்சம் டெக்ஸ்ட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சேவ் பண்ணியே வச்சுருக்கேன். ரைட்டு. இப்போ இதில் போய் இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து இந்த பர்மிஷன் வெர்ஷன் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இது வந்து வெப்பேஜ் ப்ரிவ்யூ அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, இதுக்கு அடுத்தது வந்து இது சேவ் ஆஸ் வெப்பேஜ். இதை வந்து வெப்பேஜில் பார்க்குற மாதிரி சேவ் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான். அதாவது ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகுது. அதை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வேறு ஒரு பேரை கொடுங்க. 5.html அப்படின்னு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. இப்படி வந்துருச்சு. இப்போ இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ரைட் கிளிக் பண்ணி இது வந்து டபுள் கிளிக் பண்ணாலே ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? பாருங்க, இப்போ நம்ம சேவ் பண்ணது ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதையே காப்பி பண்ணிக்கிட்டு வேறு கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணுவோம். கூகுள் குரோமில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா பார்ப்போம். இப்போ வந்து கூகுள் குரோம் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த இடத்துல எப்படி ஓப்பன் ஆகிடும். அது படம் தான் டிஸ்பிளே ஆகலை, அது வந்து வேறு ஒரு ரீசனாக இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லேயே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி தான் இது. இந்த பாருங்கள், இது மாதிரி இருக்கும். படம் இதில் வந்துருச்சு, ஆனால் அதில் வரல. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த இது வந்து அந்த சேவாஸ் இது இருக்குது. அதான் இப்போ நான் திருப்பி அந்த பழைய இதையே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்துட்டா அடுத்தது வந்து ஃபைல் சர்ச்சுன்னு பேர். அடுத்தது வந்து ஃபைல் சர்ச். இது வந்து எப்படி, இது வந்து எதுக்குனாக்க இப்போ நீங்கள் நம்ம வந்து நிறையா ஃபைலை வந்து சேவ் பண்ணியிருப்போம். அதை வந்து எங்கே சேவ் பண்ண முடியும் தெரியாமல் இருக்கும்.
ஆனால் அதுக்கு அந்த ஃபைலுக்குள்ளே எதை பற்றி நம்ம டைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடிப்படையில் கொடுத்தோம்னாக்க நமக்கு அது வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். முன்னாடி ஓப்பன் பண்ணது வந்து அது ஹார்ட் டிஸ்கை பற்றினது, ஹார்ட் டிஸ்கை பற்றி அதில் இருக்கும். இப்போ வந்து இப்போ சர்ச் ஃபைல் கொடுத்தா அந்த டாஸ்க் பேன் ஓப்பன் ஆகும். இதுக்கு பேர் தான் டாஸ்க் பேனுங்கிறது. இங்கே வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்க சர்ச் ஃபார், இது வந்து பேசிக் ஃபைல் சர்ச்சு, இன்னொன்று அட்வான்ஸ்டு ஃபைல் சர்ச்சு. இதெல்லாம் நமக்கு அட்வான்ஸ் இதெல்லாம் வேணாம். இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே கொடுத்து சர்ச் பண்ணியிருந்தேன் ஹார்ட் டிஸ்க்குன்னு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து அடுத்தது வந்து சர்ச் எங்கெங்கே தேடணும் அப்படிங்கிறது தான். இது வந்து எப்படின்னாக்கா மை கம்ப்யூட்டருக்குள்ளே தேட சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து ரிசல்ட் ஷுட் பி அப்படிங்கிற இடத்துல வந்து இது எந்த ஃபைல், எந்த மாதிரி ஃபைலு அப்படிங்கிறத கொடுக்கணும். அதாவது வேர்டு ஃபைலா, எக்ஸல் ஃபைலா, பவர் பாயிண்ட்டா, இந்த மாதிரி இல்லை வெப் பேஜஸா, அது எதுன்னு நம்ம கொடுக்கணும். இப்போ நான் வந்து இது வந்து வேர்டு ஃபைலு நான் அதை கொடுத்துருக்கேன். இது அதுலேயே இருக்கட்டும். இப்போ வந்து கோ கொடுக்குறேன். சரி, இது அப்படியே சர்ச் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது வந்து வெப்பேஜ் ப்ரீவியூ. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணால் வெப்பேஜ் ப்ரீவியூ அது முன்னாடி பார்த்த மாதிரி தான், இது வந்து வேண்டியதில்லை. அடுத்தது வந்து பேஜ் செட்டப்பு. இதை கிளிக் பண்ணிங்கனாக்க இது மாதிரி வரும். இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து மார்ஜின், பேப்பர், லேஅவுட், இது 3 இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து இது வந்து மார்ஜின், அதாவது இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆறுங்கிறதுக்கு இந்த லாஸ்ட்டுக்கு உள்ள இடம் தான் மார்ஜினுங்கிறது. அதே மாதிரி இந்த கர்சருக்கு மேலே உள்ளது தான் மார்ஜினுங்கிறது. இப்போ டாப்பில் எவ்வளவு 1 இன்ச்சு இருக்குது, பாட்டத்தில் 1 இன்ச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த பக்கத்து வந்து 1.25 1.25 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடு இந்த பக்கத்து 1.25 இன்ச்சு இருக்குது. இது கிட்டாருங்கிறத இந்த புடிமானம், இந்த பிரிண்ட் போடும்போது இந்த புடிமானம் வரும், அதுக்கு தான் சொல்கிறது. இது வந்து இந்த பேப்பர் சைஸு, இது வந்து குத்து வசத்தில் இருக்கும். போர்ட்ரேட்டுங்கிறது, லேண்ட்ஸ்கேப்புங்கிறது இதை கிளிக் பண்ணிங்கனாக்க இதை அகலமாக மாறிக்கும். இதை தேடிட்டு இருக்கிறதுனால இங்கே இதாக வருது. இது வந்துருச்சு. இதுதான் போர்ட்ரேட்டு, அது லேண்ட்ஸ்கேப்புங்கிறது படுக்க வசத்தில் இருக்கிறது. சரி, இது இருக்கட்டும். இங்கே வந்து பாருங்கள், இந்த பாருங்கள், அது நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு கொடுத்தேன். ஆனால் அது வந்து இந்த ஆண்டனிங்கிற ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணோம்னாக்கா அது வந்துடும். வந்துருக்கீங்க, அதை பாருங்கள், இந்த இடத்துல ஹார்ட் டிஸ்க்குன்னு கொடுத்துருக்கேன். அதனால் இது ஹார்ட் டிஸ்க்குன்னா எந்த ஃபைலுக்குள்ளே இருக்கோ அதை தேடி பிடிச்சி எடுத்துருச்சு. அவ்வளோதான், இது நமக்கு தேவையில்லை. இது வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. டாஸ்க் பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து போர்ட்ரேட்லேயே வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ திருப்பி அதே இதை ஓப்பன் பண்ணி பேஜ் செட்டப்பு. இது வந்து பேப்பர், இப்போ இது வந்து லெட்ரு. இப்போ நம்ம இந்த பேப்பரோட சைஸு வந்து லெட்டர்னு பேர். இதிலே வந்து A4 ஷீட் இருக்குது. இதை கஸ்டம் சைஸு. இதை கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தேவையான தகுந்த அளவுக்கு ஹைட்டு வெயிட்டு வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதோட ஆப்ஷன் தான் இது. இது வந்து லே அவுட்டு. இப்போ இது வந்து அப்படிலாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, இது தேவை கிடையாது, இது வேண்டாம், அவ்வளோதாங்க. இந்த இதில் வந்து இது அது மட்டும்தான். அடுத்தது வந்து பிரிண்ட் ப்ரீவியூ. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், பிரிண்ட் ப்ரீவியூ இது மாதிரி தான் இருக்குது. பிரிண்ட் பண்ணாக்க இது மாதிரி தான் இருக்கும். அதை காட்டுறது தான் அந்த பிரிண்ட் ப்ரீவியூங்கிறது. சரி, நம்ம மிச்சத்தை வந்து வர்ற வீடியோவில் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கேன். இன்னும் அது எது இருக்குன்னாக்க பேஜ் ஃப்ரீ போட்டோம். அடுத்தது பிரிண்ட்டு, அதை சென்டு டு, இது ரெண்டையும் அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.